வணக்கம். முனைவர் ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் 8 தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு என்ற புறநூலிலிருந்து 186வது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாம் பார்க்கக்கூடிய பாடல் மோசிகீரனார் என்ற பெயர் கொண்ட புலவரால் பாடப்பட்ட பாடல்தான். இந்த பாடல் ஒரு அரசனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய வகையில், ஒரு அரசனுக்குரிய கடமை என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. 4 அடிகள் தான் இந்த பாடல். ரொம்பவுமே எளிமையான பாடல். இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே, அதாவது குறிப்பாக யாரெல்லாம் அரசாட்சி செய்கிறார்களோ, யாரெல்லாம் நாட்டை ஆட்சி பண்ணுறாங்களோ, அவங்க எல்லாருமே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பாடல் தான். இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே ஒரு நாட்டை அரசாட்சி பண்ணுறவங்க எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத வலியுறுத்திய பாடல் தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய பாடல். பாடலை பாருங்க. நெல்லும் உயிர் அன்றே, நீரும் உயிர் அன்றே, மன்னன் உயிர்த்தே மலர் தலை உலகம். அதனால் யான் உயிர் என்பது அறிகை, வேல்மிகு தானை வேந்தற்கு கடனே. பாருங்க, ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னா இந்த உலகத்தில் அவனுக்கு என்ன தேவை அப்படின்னா நெல்லும் நீரும் தேவை. நெல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நெல்லிலிருந்து தான் அரிசி வருது. அந்த அரிசியை தான் சமைத்து சாப்பாடாக நம்ம எடுத்துக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நீர், என்ன சொல்லப்போனால் நீர் தான் முதல்ல. நீர். அப்போ நெல், நீர் இது ரெண்டுமே மனிதன் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான தேவை. ஆனால் இந்த புலவர் மோசிகீரனார் என்ன சொல்கிறாரு பாருங்களேன். நெல்லும் உயிர் கிடையாது, நீரும் உயிர் கிடையாது அப்படிங்கிறார். இப்போ நெல்லும் உயிர் அன்றே, நீரும் உயிர் அன்றே. அப்போ மனிதன் உயிர் வாழ்வதற்கு நெல்லும் நீரும் மட்டும் போதாது, அதை மட்டும் நம்ம உயிர்னு சொல்ல முடியாது. அப்போ உயிர் வாழ்வதற்கு வேறு என்னதான் முக்கியமாக தேவை அப்படின்னா மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். இந்த உலகம், இந்த மன்னன்னு சொல்கிறாங்க இல்லையா, அரசாட்சி செய்யக்கூடியவன், அவனைத்தான் உயிராக கொண்டிருக்கிறது. இந்த பரந்த உலகம், இந்த பெரிய உலகம், இந்த உலகத்திற்கே உயிர் யார் அப்படின்னா இந்த அரசன்தான். அதனால் யான் உயிர் என்பது அறிகை. அதனால் ஒவ்வொரு அரசனும் எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம தான் இந்த நாட்டுக்கு உயிர் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்ட பின்னாடி அந்த வேல்மிகு தானை, வேலை வைத்திருக்கக்கூடிய படைகளை வைத்திருக்கக்கூடிய படை வீரர்களை வைத்திருக்கக்கூடிய அந்த வேந்தருக்குரிய கடமை என்ன அப்படின்னா அந்த மக்களை பாதுகாப்பது. நெல்லும் நீரும் மட்டும் இருந்தால் மட்டும் போதுமா? சாப்பாடு கிடைச்சிருது, நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் கிடைச்சிருது, இதை மட்டும் வச்சு நம்ம உயிர் வாழ்ந்துட முடியுமா அப்படின்னா இல்லை. நம்ம உண்மையாலுமே உயிர் யார் அப்படின்னா நாட்டை அரசாட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளன் தான் உண்மையாலுமே ஒரு நாட்டுக்கு உயிர். அப்போ இதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் இந்த உலகத்தில் எல்லாருமே வாழ முடியும். நமக்கு சாப்பாடு கிடைக்குது, தண்ணி கிடைக்குது. அரசாட்சி பண்ணுறவங்க சரியான அரசாட்சி பண்ணலை அப்படின்னா இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியுமா? அப்போது நெல்லும் நீரும் நமக்கு உயிர் தான். ஆனால் அதை இவங்க உயிர் அல்ல அப்படிங்கிறாங்க. அதை விட முக்கியம் யார் அப்படின்னா இந்த ஆள்பவன், நம்ம நாட்டை அரசாட்சி செய்யக்கூடியவங்க, அவங்க தான் உலகம். அப்போது அவங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கக்கூடிய வகையில் இந்த மோசிகீரனாருடைய பாடல் அமைஞ்சிருக்கு. பாருங்க, பாடலை பாருங்க, அப்படியே விளக்கத்தை மறுபடியும் சொல்லுவோம். நெல்லும் உயிர் அன்றே, நீரும் உயிர் அன்றே, மன்னன் உயிர்த்தே மலர் தலை உலகம். அதனால் யான் உயிர் என்பது அறிகை, வேன்மிகு தானை வேந்தற்கு கடனே. கடன் என்றால் கடமை என்று பொருள். வேந்தன்னா நமக்கு தெரியும் அரசன். பாருங்க, உலக உயிர்களை காப்பது நெல்லும் நீரும் மட்டும் அன்று. இந்த உலக உயிர்களை காப்பாற்றுறது நெல்லும் நீரும் மட்டும் கிடையாது. பரந்த இந்த உலகம் அரசனுடைய முறையான காவல் சிறப்பாலேயே நிலை பெற்றிருக்கிறது. அதனால் அரசனே உண்மையாக உலகுக்கு உயிராவான். அதனால் வேல்படையுடைய அந்த அரசனுக்கு தானே இந்த உலக நல்வாழ்வுக்கு உயிர் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதற்கேற்ப அந்த மக்களை பாதுகாத்து நடக்க வேண்டும்.
அதுதான் அரசனுக்குரிய கடமையாகும். இப்போது ஒரு அரசன் அப்படிங்கிறவன் நாட்டுக்கு உயிர் மாதிரி. அதற்கப்புறம் நமக்கு நெல்லும் நீரும் நம்மளை காப்பாற்றும். முதல்ல நம்மளை காப்பாற்ற வேண்டியவன், நமக்கு உயிராக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா அரசன் தான். அது மட்டும் இல்லாமல் மக்களை காப்பாற்ற வேண்டியது அந்த அரசனுடைய கடமையும் கூட. அதைத்தான் கடைசியில் சொல்கிறார் பாருங்களே புலவர், வேந்தருக்கு கடன், ஒரு அரசனுக்கு கடமை என்ன அப்படின்னா இந்த மக்களை காப்பாற்றுறது, மக்களுக்கு நாம தான் உயிர் அப்படிங்கிறத அந்த அரசன் புரிஞ்சுக்கணும். நெல்லும் நீரும் உயிர் கிடையாது, அப்போ மன்னன் தான் உயிர். அதனால் அந்த மன்னன் மக்களை நல்ல முறையில் பாதுகாக்கணும், மக்களை வருத்தாமல், மக்களுக்கு நல்ல ஆதரவாக, மக்களுக்கு உயிராக இருந்து அந்த அரசன் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத மோசிகர்னார் இந்த பாடல் மூலமாக நமக்கு உணர்த்தி சென்றிருக்கிறார். மறுபடியும் பாடலை பாடுங்க. நெல்லும் உயிர் அன்றே, நெல்லும் உயிர் கிடையாது. நீரும் உயிர் அன்றே, நீரும் உயிர் கிடையாது. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், மன்னன் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாமே வாழுது. அதனால் அந்த அரசன் யான் உயிர் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு அந்த வேல்மிகு அரசன் மக்களை காப்பாற்ற வேண்டும். அதுதான் அரசனுடைய கடமை. மிக்க நன்றி.